போர் நிறுத்தம் என்று இரண்டு நாடுகளுமே அமெரிக்காவுடைய முயற்சியினால் அறிவித்திருக்கிற நிலையில் இப்போது அதை மீறி எல்லையில் மீண்டும் தாக்குதலை பாகிஸ்தான் தொடங்கியிருக்கதாக தகவல் வருது. நீங்கள் எல்லையில் காஷ்மீர் போன்ற போர் களங்களில் இருந்தவர். கடந்த காலங்களில் இது போன்ற ஒரு சொல்வது ஒன்று செய்கிறது ஒன்றா பாகிஸ்தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த பாகிஸ்தான் இராணுவத்தை இப்படி அத்துமீறி போர் நிறுத்தம் சொல்லிட்டு தாக்குதலை தொடங்கியிருக்காங்கன்னு வர தகவலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மகேஷ், இப்போ சாயந்தரம் மார்க்கோ ரூபியோ அது போக அவர் ட்ரம்ப்போட ட்வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா போத் தி கண்ட்ரிஸ் ஹேவ் அக்ரீட் ஃபார் அ சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இரு நாடுகளும் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்து நம்மளுடைய டிஃபென்ஸில் ஆர்மி நேவி அப்போஸ் 3 பேரும் தற்சமயம் நம்மளுடைய தாக்குதல்களை நிறுத்தி வைப்பதற்கான டைரக்ஷன்ஸ் அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்றது. அதாவது ஹாஸ்டிலிட்டிஸ் ஆர் சஸ்பெண்டட் ஃபார் தி டைம் பீயிங். 2 சைடும் இந்த ஒரு தகவலை பரிமாறிக்கிட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுங்கிறது எப்போ வரும்னா இதுக்கடுத்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வரும். அவங்க 2 சைடும் அவங்கவுங்க கண்டிஷன்ஸ் படி அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுங்கிறது இது வரும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 48 மணி நேரம் அப்சர்வேஷன் பீரியட்ல இது 2 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கல அந்த சீஸ்ஃபயர் இது அக்ரிமெண்ட். இப்ப ஹோஸ்டிலிட்டிஸ் நிப்பாட்டினா தான் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுங்கிறங்க அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். ஹோஸ்டிலிட்டிஸே நிப்பாட்டல. ஆனா எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, இது அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இல்லாத பட்சத்தில் இப்போ நம்பக்கூடிய தகவல் என்னன்னா, அவங்களுடைய ட்ரோன்ஸ் நம்ம வான் எல்லைக்குள்ள வந்தது, அதை நம்ம முறியடிக்கிறது வெற்றிகரமா. இது உண்மையான தகவல் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆனா இப்ப எல்ஓசிலயோ ஐபிலயோ ஆர்ட்லரி ஷெல்லிங் நடக்குதான்னு கேட்டா இல்ல. ஆர்ட்லரி சைலண்டா இருக்கு. ஏன் ஒன்லி ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த ட்ரோன்ஸ் மட்டும்தான் இப்போ வரைக்கும் எல்லா ஊடகம் மூலமாகவும் சொல்றாங்க. அந்த ட்ரோன்ஸ் மட்டும் வந்தா நாளைக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு யூகிக்க முடியறது. என்னன்னா, இது இந்த ட்ரோன் நாங்க அனுப்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. ஆனா அவங்க என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரி, இந்திய நிலை என்னன்னா, அங்க இருந்து அவங்க தீவிரவாதிகள் செயலா இருந்தாலும் அது ஆக்ட் ஆஃப் வாரா தான் பார்க்கப்படுங்கிறது தான் இந்தியாவோட நிலைமை. இப்ப 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்க ஜனாதிபதி மிஸ்டர் ட்ரம்ப் அவர்கள் ஒண்ணு சொன்னாரு. இந்த வார் எங்களுடைய வார்ல, திஸ் இஸ் நாட் அவர் வார் அப்படின்னு சொன்னாரு. அதே அமெரிக்க ஜனாதிபதி, அவருடைய துணை ஜனாதிபதி, அப்புறமா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மிஸ்டர் மார்க்கோ ரூபியோ 24 மணி நேரத்துக்குள்ள எங்களுடைய முயற்சியினால இரு நாடுகளும் சீஸ்ஃபயருக்கு ஒத்துட்டாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது எந்த விதத்துல அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. 24 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்க வார் இல்லை, அவங்க 2 பேரும் இதை பாத்துக்கலாம் என்ன வேணாலும் அப்படின்னு சொன்ன அந்த வல்லரசு, அமெரிக்கா வல்லரசு, திடீர்னு இது சீஸ்ஃபயர்னு சொல்றாங்க. அதை இப்ப வயலேஷன் பாகிஸ்தான் பண்றாங்க. அவங்கள்ட்ட சீஸ்ஃபயர் பண்ண சொல்லி யார் போனா அதுக்கு உதவ சொல்லி மீடியேட் பண்ண சொல்லி அப்படிங்கிறது இப்ப புரியாத புதிரா இருக்கு. இப்போ பாகிஸ்தான் போயிருந்தா பாகிஸ்தான் நாட்டுல அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு போச்சா, இல்ல ராணுவம் போச்சா, இல்ல ராணுவத்துக்கு பிடிக்காத ஒரு செயலை அவர்களுடைய அரசாங்கம் செஞ்சுச்சா அப்படிங்கிறது எதுவும் தெரியல. இப்ப நடக்கிற இந்த ட்ரோன் அட்டாக் ஒரு இடத்துல 2 இடத்துல நடந்தா கூட பரவாயில்ல. இது எல்லா எல்சில ஐபில எல்லா இடத்துலயும் இந்த ட்ரோன் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இந்த ட்ரோன் அட்டாக்கு பாகிஸ்தான் ராணுவம் தான் முழுக்க பொறுப்பு ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த இது வயலேஷன், அதாவது ஒத்துக்கொண்ட ஒரு இதை அவங்க வயலேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு அப்புறமாவும் ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வருமா திங்கக்கிழமை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வராது அப்படிங்கிறது என்ன நம்பிக்கை. இதுல ஒரு தேர்ட் பார்ட்டி யாரோ இன்ஸ்டிகேட் பண்ணி ஏதோ வயலேஷனை செஞ்சிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு 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 சைடு நான் யோசிக்கிறேன். இதுல என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியா என்கிற 2 நாடுகள் ஏசியன் கண்ட்ரிஸ் அவங்களுக்குள்ள ஹோஸ்டிலிட்டிஸ் வார்லைக் சிச்சுவேஷன் ஆல்மோஸ்ட் வாரா மாறிக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் திடீரென்று எங்கேயோ இருக்கிற அமெரிக்கா அவர்களுடைய முயற்சியினால சீஸ்ஃபயர் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்க இருக்கிற வல்லரசுகள் ரஷ்யா, சைனா மாதிரி ஒரு அப்கமிங் ஒரு மிகப்பெரிய வல்லரசான சைனா,
இவங்க வந்து எந்த விதத்துல அதை ஒத்துப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யா வார்ல வந்து அமெரிக்கா வந்து கிளியரா வந்து உக்ரைன் பிரசிடென்ட் வந்து மாண்புமிகு ஜெலன்ஸ்கி அவர்களை கூப்பிட்டு நீ ஒத்துக்கோ இது அப்படின்னு அவ்வளவு பிரஷர் போட்டாங்க. கடைசியில என்ன ஆச்சு, அந்த உக்ரைன் என்ற நாடு வந்து அவருடைய எதையுமே ஒத்துக்கொள்ளவில்லை. கடைசியில வந்து அமெரிக்கா வந்து பின்வாங்க வேண்டியதாச்சு, இனிமேல் இந்த இதுல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு. அது வந்து மிகப்பெரிய ஒரு அவமானமா நான் கருதுறேன். அதே மாதிரி இன்று வந்து தேவையே இல்லாம ஒரு அமெரிக்க ஜனாதிபதியை ட்வீட் போடுறாரு. அது வந்து அபிஷியலான ஒரு சென்டென்சஸ் கிடையாது. அதுல வந்து என்ன சொல்றாங்க, காமன் சென்ஸ் ப்ரிவைல்டு அப்படிங்கிறாங்க. அது வந்து இரு நபர்கள் பேசும்போது காமன் சென்ஸ் ப்ரிவைல்டுன்னு சொன்னா ஓகே. இரு நாடுகள் வரும்போது ஒரு வேர்டு பேசப்படுகிற ஒவ்வொரு வேர்டும் வந்து டிப்ளமேட்டிக்கா இருக்கு. அதுலயே ஒரு இது இல்ல. அப்படி இருக்கும்போது இவரை வந்து எந்த அளவுக்கு சீரியஸா உலக நாடுகள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து உண்மையான இந்த தாக்குதல் வந்து இப்ப நம்ம மேல் நடத்தப்பட்டிருக்க இந்த தாக்குதல் வந்து மிக தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சிருந்தோம். இந்த பாகிஸ்தான் என்கிற அண்டை நாடு இந்த மாதிரி ஒண்ணு நடத்தி இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் வந்து ஒண்ணுதான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல உள்நாட்டுல மிகப்பெரிய வந்து ஒரு இது மாற்றம் நடக்க போகுது. அவங்க ராணுவ சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வந்து ஒரு கூப்பு வந்து பண்ண போறாரு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். வேற எதுவுமே எனக்கு வந்து மனசுல தோணல. இது என்னுடைய பார்வையில் படுத்துறது என்னன்னா, அவர்களுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கவிழ்க்கப்படும், அவர்கள் ராணுவம் வந்து முழு கொண்டல் வந்து மார்ஷியல்லா வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இதாக நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் சார், ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் வந்து போர் நிறுத்தம் என்ன ஆச்சு, இன்னும் ஸ்ரீநகர் பகுதிகளில் குண்டு சத்தம் கேட்குது அப்படின்னு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா எக்ஸ்ட்ராத்தில் குறிப்பிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வீடியோவையும் குறிப்பிட்டார். ஆனால் இராணுவ வட்டாரத்தில் சொல்கிற தகவல் வந்து இது மாதிரி ஸ்ரீநகரில் அந்த மாதிரி எந்த பிளாஸ்ட்டும் இல்லை, ஃபயரிங்கும் எதுவும் நடக்கலை, எல்ஓசி பகுதியிலையும் எந்த ஃபயரிங் இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இப்போது காஷ்மீருடைய முதலமைச்சர் கருத்தின் அடிப்படையிலையும் ஏஎன்ஏ உள்ளிட்ட செய்தி முகமையுடைய செய்தி அடிப்படையிலையும் எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளில் இது போன்ற ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கதா தகவல் வந்திருக்கு. நீங்கள் கூட குறிப்பிட்டீங்க ட்ரோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு குழப்பமான நிலையை திட்டமிட்டு ஏற்படுத்துகிறாங்களா? கண்டிப்பான முறையில். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு சீஸ்ஃபயர் வயலேஷனுங்கிறது எடுத்ததுமே இந்த ட்ரோனுன்றது வந்து கிடையாது. முதல்ல வந்து பாகிஸ்தான் எப்பயுமே சீஸ்ஃபயர் வயலேட் பண்ணும்போது வந்து அவர்களுடைய ஆர்ட்லரி ஃபயரிங் வந்து கண்டிப்பா இருக்கும், ஹெவி ஷெல்லிங் இருக்கும். ஏன் இந்த இப்ப எங்கேயுமே வந்து ஆர்ட்லரி ஷெல்லிங் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகவே இல்லை அப்படின்னா, இது அதிகாரப்பூர்வமா வந்து இது என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தை வேணும்னு யாரோ ஒரு ஏற்படுத்துறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ட்ரோன்ஸ் வந்து கண்டிப்பாக பொதுமக்கள்ல இருந்து எல்லாருமே பார்த்ததாகவும், ஏன்னா சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு பிளாக் அவுட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. பட்டிண்டா மாதிரி, அமிர்த்சர் மாதிரி இந்த இடங்கள்ல, ஸ்ரீநகர் வான்வெளியில ஏன் ட்ரோன்ஸ் பறக்கணும், அதை நம்ம ஏன் என்கேஜ் பண்ணணும், அதை கேட்ட அந்த ஜம்மு காஷ்மீர் சீஃப் மினிஸ்டர் வந்து உமர் அப்துல்லா சொல்றாருன்னா, இது வந்து விஷுவல்ஸ் எல்லாமே இருக்கு, இது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லாட்டினாலும் அவங்க ட்ரோன்ஸ் வந்தது உண்மை, அதை நம்ம என்கேஜ் பண்ணது உண்மை. இது வந்து சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸா ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ட்ரோன்ஸ் வந்து இப்போ வந்து சாதாரண ட்ரோன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒத்துக்கலாம், சாதாரண ட்ரோன் தான் வந்துச்சு அப்படி. ஆனா கமகாஜி டைப் இப்போ நேற்று இன்னைக்கு காலையில வரைக்கும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட வந்த ட்ரோன்ஸ் வந்து இப்ப சாயந்தரம் வந்து சாதாரண ட்ரோனை மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ட்ரோன்னு சொன்னாலே இப்போ வந்து இட் இஸ் அ ப்ரொஜெக்டைல், அதை வந்து ஒரு வெப்பனா தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சமீபத்திய வந்து நமக்கு கிடைத்த பாடங்கள். ஸோ அவங்க வந்து நான் ட்ரோன் தான் அனுப்புனேன், வேற எந்த மிசைலோ இல்லை ஆர்ட்லரி ஷெல்லிங்கோ பண்ணல, அதனால இது சீஸ்ஃபயர் வயலேஷன் ஆகாதுன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்களான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த குழப்பங்களை ஏன் இந்த வந்து இவங்க ஏற்படுத்துறாங்க, இதற்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு 24 மணி நேரத்துல தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் மகேஷ். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.